இப்போ இந்த கேஸ்ல உங்க மேலையும் உங்களோட தம்பி கதிர்வேல் மேலையும் அப்புறம் அறிவுக்கரசி மேலையும் கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ சோசியல் மீடியா வரைக்கும் கொண்டு போனதுனால இந்த கேஸ உடனே விசாரிக்கணும்னு எங்களுக்கு பிரஷர். இப்ப நான் விசாரிச்சுட்டு உடனே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், எஃப்ஐஆரும் பதிவு பண்ணணும். சார் எதுக்கு இப்ப எஃப்ஐஆர்? எங்க பக்கத்துல எந்த விசாரணையும் இல்லாம அவளுக்கு பழி போட்டாளுங்கன்னு உடனே எஃப்ஐஆர் போடுவீங்களா? முந்தி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லவளுங்களா? மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க. வாங்க ஆடிட்டர் சார், எப்போ வர சொன்னா எப்போ வந்திருக்கீங்க? நீங்க சொல்லி ஒரு வக்கீல் வந்தவர் நான் என்னமோ திட்டம் போட்டு வரேன்னு அப்படியே ஓடிட்டாரு. இன்னைக்கு காலையில போன் அடிச்சு என் கூட்டாளி ஒருத்தர் வர்றாருன்னு அப்படியே கலந்துட்டாரு. இவராச்சும் தெளிவா பேசுவாரா? வக்கீல் சார், போலீஸ் விசாரணைக்காக வந்திருக்காங்க, தெரியுதா? தம்பி, இவர் நல்ல தெளிவான வக்கீல் தான். எல்லாரையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துருவாரு. எங்கிட்டு ஆளை பார்த்தா டவுட்டா இருக்க? சார் கொஞ்சம் இருங்க சார். சார், இவங்களுக்கு வக்கீல்ன்ற முறையில் எனக்கு இவங்க கிட்ட தனியாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க சார், நாங்கள் பேசிட்டு உங்களை கூப்பிடுறோம். சார், நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கான சில உரிமைகள்லாம் இருக்கு, அதை நீங்கள் எதுவும் சொல்ல முடியாது சார். சரி, சீக்கிரம் பேசுங்க. ஓகே சார். சொல்லுங்க சார். சார், நான் வக்கீல் வாஞ்சநாதன். பேரெல்லாம் முக்கியமா சார்? ஐடியாவை கொடுங்க. இப்போ நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் சார். நம்ம சைட்ல இருந்து யாரோ ஒருத்தர் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகணும். சார், உங்களை எதுக்கு தெரியுமா வர சொல்லியிருக்கோம்? எங்களை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு. சரண்டர் ஆகணுமா? சரண்டர் இதெல்லாம் சரியா வராது மாமா. தப்பிக்க வழியை சொல்லுங்கன்னா மாட்டி விடுறதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா ஆதாரமும் உங்களுக்கு எதிரா இருக்கு. அதை விட முக்கியம், இந்த வீட்டு ஆளுங்களே சாட்சியா எதிர்பார்க்க நிக்கிறாங்க.